வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் காரடியா நோன்பு. அதை முன்னிட்டு நாங்கள் அதுக்கு இனிப்பு அடை கார அடை செய்வோம். இந்த 2 அடைக்கும் நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா நீங்கள் பேனில் போட்டு நல்லா சுருக்க வறுத்து எடுங்க. வறுத்து எடுத்த பிறகு நான் காட்டுறேன். இந்த அடைக்கு நாங்கள் காராமணி சேர்ப்போம். அதனால் நான் குக்கரில் தனியாக ஊற போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு தனித்தனியாக இது 1 கப் அது 1 கப் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வெல்லம் 3/4 கப் எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுப்பட்டுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே லைட்டாக ரெட் கலரில் இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். மாவு நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு மாவை பிரித்து எடுத்துப்போம். தெரியும் பாருங்கள் கலர். இப்போ பாருங்கள், ஒரு பேனில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் 2.25 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம், 2.25 அளவு தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே நாம் இதில் சில பொருளை சேர்க்கலாம். தேங்காய்லாம் உங்ககிட்ட வெத்த தேங்காய் இருந்தால் பல்லாக போடுங்க. என்கிட்ட துருவின தேங்காய் தான், அதனால் நான் துருவின தேங்காய் இதில் சேர்ப்பேன். இங்கே பாருங்கள், வேக வச்ச காராமணியை இதில் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் போடுறேன். ஃப்ரோசன் தேங்காய் தான். இதில் அது அப்படியே இதுவாகிடும். கொதிக்கிற இதில் அந்த தேங்காய் இந்த கெட்டித்தன்மை போயிடும். இப்போது நாம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். ஏலப்பொடி போட்டுடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோன்னே நாம் மாவை சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருக்க மாவை போட்டு இதை நம்ம கலரிடலாம். மாவு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கெட்டியாக கலரிடுங்க. கலரின பிறகு காட்டுறேன். இதை நல்லா கலரியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடுங்க. நம்ம இதை ஆறின பிறகு நம்ம இதை அடையாக தட்டி எடுக்கலாம். நம்ம உப்படை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 2.25 அளவு தண்ணி எடுத்திருக்கோம். அது பேனில் போட்டு கொதிக்கட்டும். அதில் நாம் பச்சை மிளகாய், இஞ்சி, காராமணி, தேங்காய் போட்டு இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதித்ததும் நாம் இதை இதில் மாவை கொட்டி கலர போகிறோம். மாவை இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வடை தட்டுற மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்ச மாவை போட்டு நல்லா கலரிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க. நான் உங்களுக்கு கலரில் பிறகு காட்டுறேன். இந்த இனிப்பு இதுக்கு எப்படி கலரணுமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க 4 பக்கமும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆறின பிறகு அடையாக தட்டிடலாம். பாருங்கள், நீங்கள் வாழை இலையில் வச்சு கூட தட்டலாம். என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் நான் பார்ச்மெண்ட் ஷீட்டில் வச்சு தட்டி நடுவில் ஒரு ஊட்டை போட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி
வச்சுக்கோங்க, நடுவில் ஓட்டை போட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் வாழையில் தட்டுன்னா உங்களுக்கு சுலபமாக வரும். அவ்வளோதான் உப்பு அடை. இப்போ இதை நாம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி நாம் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டி இட்லி பானையில் வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் 2 அடுக்குமே வச்சாச்சு. இனிப்பாடையும் வச்சாச்சு, உப்பாடையும் வச்சாச்சு. நான் இது ஒரு 40 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். பாருங்கள், தண்ணி தொட்டு பாருங்கள், மாவு ஒட்டலை, வெந்துடுச்சு. இந்த மாதிரி இதுவும் பாருங்கள் வெந்துடுச்சு. இனிப்பு அடையும் உப்பு அடையும் ரெடி. ஆறின பிறகு எடுத்த பிறகு காட்டுறேன். இங்கே பாருங்கள், உப்பு அடை வெள்ளை அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் பட்டர் தொட்டு சாப்பிடுவோம். இதுக்கு நாங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். இதுதாங்க காரடியான் நோன்பு அடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.